பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் என்னோட அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறார். இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை கொண்டுதான் இன்னைக்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்தினாருன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா, நிச்சயமா இந்த வார்த்தை இன்றைக்கு என் கண்ணீரை துடைச்சதுன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். இன்னைக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. விசுவாசத்தின் குறைவு நீங்கும்படி ஒரு ஜெபம். நல்லா கவனிங்க. சுத்தமா விசுவாசமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம், ஆழமான விசுவாசத்துல வேரூன்றி நிற்கிறது ஒரு கூட்டம், சந்தேக நிரம்பின ஒரு கூட்டம், அவ்விசுவாசம் உள்ள ஒரு கூட்டம், இப்படி நிறைய கூட்டம் இருக்குது உலகத்துல. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா விசுவாசத்தில் குறைவுபட்டிருக்காங்க. ரோமர் 4:19-20 வசனங்களை வாசிக்கும் போது ஆபிரகாமை குறித்து பவுலையா எழுதுறாரு, அவர் விசுவாசத்துல குறைவுபடவில்லை. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் குறைவுகள் வரும். அந்த விசுவாச குறைவு வருவதற்கு நாம் ஒருபோது இடம் கொடுக்கூடாது. என்றைக்கு ஜீவனுள்ள தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திலே குறைவுகளை சத்துரு கொண்டு வரானோ, அது குறைய ஆரம்பிக்குதோ, உடனே நம்முடைய வாழ்க்கை ஆட்டம் காண ஆரம்பிக்கும். ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில இருக்கிற பந்தம், உறவுகள் எல்லாவற்றிலும் ஒரு விரிசல் உண்டாகும். இறுதியில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா சுதந்திரத்தையும் நாம் இழந்து போனவர்களாய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு விசுவாச குறைவு வரும்பொழுதே ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னாரு, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நானே ஜெபிக்கிறேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாச குறைவுக்கு ஒருபோதும் உங்க வாழ்க்கையில் இடம் கொடுக்காதீங்க. 100% விசுவாசங்க. வேதம் சொல்கிறது, அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. தேவன் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்கு மாத்திரம் எழுதப்படவில்லை, நமக்கும் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுது. விசுவாச குறைவு வருதா, உடனே ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டுருங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் வருது, இது நடக்குமா நடக்காதா, இல்ல ஆண்டவர் செய்வார செய்ய மாட்டான சந்தேகத்தை பிசாசு உள்ள கொண்டு வரான். இயேசுவின் நாமத்துல அப்பால போ சாத்தான்னு சொல்லிட்டு உபவாசத்தை ஜெபம் பண்ணுங்க. உங்கள் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளுங்க. விசுவாசத்தை தோங்குகிறவர் தான், முடிக்கிறவர் தான், வர்த்திக்க செய்கிறவர் அவர் தான். அவர் கையில உங்க வாழ்க்கையை கொடுங்க. விசுவாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க, உயர்த்தப்படுங்க, நன்மைகளை காணுங்க. விசுவாசம் குறைய வரும்போதெல்லாம் அதை நிறைவாக்குவதற்கு ஜெபம் உதவியா இருக்கும். ஜெபியுங்கள், உங்கள் விசுவாசம் நிரம்பும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி அன்பும் இரக்கம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கூட பேசும். யார் யாரெல்லாம் விசுவாசத்துல குறைவுபட்டவர்களா இந்த வார்த்தையை கேட்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த விசுவாசம் வாழ்க்கையில பெருகட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.